யார் குழந்தை இது? உனக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சதுனால எப்படியாவது என் வம்சம் விருத்தி அடையணுங்கிற ஆசையினால நான் வேறொரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டேன். அவளுக்கு பிறந்ததுதான் இது. என்னையா சொல்ற? இந்த குழந்தை பிறந்த உடனே அவ செத்து போயிட்டா. எவ்வளவு பெத்த பொட்ட கழுதைய நான் எதுக்காக வளர்க்கணும்? இத கொண்டு போய் குப்பை தொட்டியில வீசிடுறேன். நீ அப்படி பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் என் மொத்த சொத்தையும் இந்த குழந்தை பேருக்கு உயிர் எழுதி வச்சுட்டேன். நம்ம கணக்கு பிள்ளை சிங்காரம் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு போயிட்டான். நீ இந்த குழந்தைய நல்லா வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கு வந்து சேரும். அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா மொத்த சொத்தும் அநாத ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்துரும். என் சக்கழத்தி பெத்த இந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் வளர்த்து காட்டுறேன். என்ன மாதிரியே வளர்க்கிறேன். முதல்ல என் சொத்து பத்திரத்தை கொடு. சொத்து பத்திரமா? அதெல்லாம் சுத்த போய். அந்த குழந்தை ராமையாவோட குழந்தைன்னு தெரிஞ்சா நீ கொண்டுடுவேன்னு ஐயாவுக்கு நல்லா தெரியும். அதுக்காகத்தான் நானும் ஐயாவும் சேர்ந்து இந்த மாதிரி திட்டம் போட்டோம். குழந்தை பேர்ல சொத்து இருக்குன்னு ஐயா பொய் சொன்னார். சொத்து இந்த பொண்ணு பேர்ல இல்ல, யாருக்கு எழுதவும் இல்லை. ஆஸ்தி யாரு பேர்லயும் இல்லன்னா மொத்தமும் எனக்கு தான். மாமா சொல்லுங்கக்கா. சொத்துல என்ன தவிர வேற யாருக்கும் உரிமை இல்லை. அப்படியா? இந்த ஆஸ்தி பறி போயிடுமேன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இப்ப அதிர்ஷ்ட தேவதையே என்ன தேடி வந்துட்டா. வாடா போலாம். டேய் வாங்கடா. அக்கா மாயா? எவடா மாயா? அன்னைக்கே இவ ராமையாவோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டிருப்பேன். இவன் நேரம் நல்லா இருக்கு, அதான் உயிரோட இருக்கா. இன்னையிலிருந்து நீ யாரோ நான் யாரோ. ஏய், இன்னையிலிருந்து உனக்கும் எனக்கும் இருந்த சம்பந்தம் முறிஞ்சு போச்சு. இனி என் வீட்டு வாசப்படிய மிதிக்காத. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்ல. வளர்த்துட்டாங்களேங்கிற உரிமையில அம்மா கிம்மான்னு கொஞ்சிக்கிட்டு வந்த உன் முகத்துல ஆசிர ஊத்திடுவன். ஜாக்கிரதை, ஞாபகம் இருக்கட்டும். வாடா மாமா, சீக்கிரம் வா. பாத்தியா உன் வாழ்க்கைய தோசைய திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏழைங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்கன்னு சொன்னிய, இப்ப நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? நீயும் ஏழை வயித்துல பிறந்தவதான். அது தெரியாம என்ன ஆணவத்துல ஆடின. இந்த இடத்தை விட்டு போகணும்னு நினைச்சல்ல, இனிமே யாரும் தடுக்க மாட்டாங்க. போ, எங்க வேணாலும் போ. உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு இனிமேதான் புரிய போகுது. தாராளமா போ. நண்பர்களே எல்லாரும் போங்க, அவங்க உங்க வீட்டுக்கு போங்க. ஒரு நல்ல காடு போடனா? எர்ரா போடுறேன். மச்சான், சூப்பர் ஃபிகர் வந்திருக்குடா. இன்னும் சீட்டாட்ட முடியலையாடா. அட இதுவாடா முக்கியம். சீட்டை விடுங்க. சரி. சும்மா தள்ள தள்ள பக்காளி மாதிரி இருக்காடா. நல்ல ஃபிகர்ப்பா. சரியான நேரத்துல மாட்டிச்சு. சுந்தரி நீயும் எங்கடா போனா? எங்கடா போயிட்டாவ? தெரியலையே மச்சான். இந்த பக்கம் தானே வந்தா. சரிடா, அந்த பக்கம் தெரியலாம்.
கதவு தருங்க, கதவு தருங்க, தயவு செஞ்சு கதவு தருங்க. அம்மா, ரவுடிங்க எல்லாம் என்ன துரத்துறாங்க, பலாத்காரம் பண்ண பாக்குறாங்கம்மா. பாருங்க, புடவெல்லாம் கிழிஞ்சிச்சு. ஏதாவது புடவை இருந்தா கொடுங்க. கொஞ்சம் இருமா வரேன். இந்தாம்மா. இந்த மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் கருணை காட்டக்கூடாது. இவ யார் தெரியுமா? நீ பண்ண அட்டகாசத்துக்கு உன் கண்ணுல கண்ணீர் வந்தா பத்தாது, உன் கண்ணுல ரத்த கண்ணீர் வரணும்டி. ஏழைங்களோட வயிற்றெரிச்சல்ல கொட்டிக்கிட்டா என்னவாகணும் இப்போவாது உனக்கு தெரிஞ்சுதா? அவங்க சாபத்தை நீ அனுபவிச்சே ஆகணும். அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். அடி பாவி, உனக்கா புடவைய கொடுத்தேன், போடு இங்கிருந்து. போடு. இந்தாம்மா, இத வாங்கிக்க. ஆ? என்னங்க? என்ன ஜானகி, இங்க பாருங்களேன். இது மாயமா இல்ல? அன்னைக்கு என் கையாலே உங்களை செருப்பால் அடிக்க வச்சால, இன்னைக்கு இவ பிச்சை எடுத்திட்டு இருக்கா. கடவுள் இவளுக்கு நல்ல தண்டனை தான் கொடுத்திருக்காரு. அன்னைக்கு மாங்கல்ய பூஜை பண்ணி புருஷனை வணங்க வேண்டிய இந்த கையால அவரையே அடிக்க வச்சே ஞாபகம் இருக்கா? அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நான் வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏனோ நான் கடவுளை வேண்டிக்கிறது உனக்கு சரியான தண்டனை கிடைக்கணும்னு தான். இன்னைக்கு என் ஆசை நிறைவேறிடுச்சு. குடியாத, உனக்கு சோறு போட்டா அதை விட பாவம் வேற எதுவுமே இல்லடி. வாங்க போலாம். மாமா மாமா, பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க. அண்ணா, ரொம்ப பசிக்குதுண்ணா, ஏதாவது சாப்பிட கொடுங்க அண்ணா. அடடா, காலையில இருந்து பிச்சைக்காரிங்களுக்கு கொடுக்கறதே வேலையா போச்சு. படி. ஐயோ, நீயா? அடி பாவி, நீ அடங்கப்படாரியாச்சு. உனக்கு கொடுத்தா எனக்கு தான் பாவம் பிடிக்கும். அடச்சி, தொடாத, இங்க இருந்து போ. வியாபாரத்தை கிடைக்காத. போமா, போறியா இல்லையா? ஏய், இந்த பொம்பளை என்ன இடத்த பின்னால் போட்டு கழுவு, இல்லைன்னா பாவம் ஒட்டிக்கும். பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு பிடி சோத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற. ஒருத்தனு கூட உனக்கு ஒரு பிடி சோறு கொடுக்க மனசு வரலையே. பாவம், நீ யார் பெத்த பொண்ணோ தெரியலையே. உனக்கும் ஒரு வயிறு இருக்குதுல்ல. இந்த பசின்றது யாரையும் விட்டு வைக்காது, அது ஒரு பெரிய வியாதி. இந்தமா, இந்த சோத்தை வாங்கிக்கமா. எல்லாம் தலை எழுத்து. எழுதி வச்ச எழுத்த யாரால மாத்த முடியும்? செஞ்ச பாவத்தை அனுபவிச்சுதானே ஆகணும். வாழ்க்கைன்னா என்னன்னு இப்போ உனக்கு புரிஞ்சுதா? அந்த சோத்துக்கு விலை என்னன்னு உனக்கு தெரியுமா?
அந்த பிச்சைக்காரி தான் எடுத்த பிச்சையை உனக்கு கொடுத்துட்டு போயிருக்கா. அதான் ஏழைங்க மனசு. அந்த நாகம்மா உன் பேர்ல சொத்து இல்லைன்னதும் உன்னை தூக்கி எரிஞ்சிட்டா. அதான் பணக்காரங்க மனசு. இந்த வித்தியாசம் உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் உன்னை இந்த நிலைமையில நிக்க வச்சேன். இப்ப வாழ்க்கைன்னா என்னன்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த சோத்தை திங்கிற நிலைமை இன்னும் உனக்கு வரல. எழுந்துரு, வா என் கூட. இன்னும் 15 நாள்ல எல்லா பத்திரத்தையும் உங்க பேருக்கு ரெடி பண்ணிடுறேன் மேடம். திடீர்னு அந்த மாயா வந்து பங்கு கிங்குன்னு கேட்டான்னா மொத்தத்தையும் கொடுத்துட்டு நடுத்தருல உட்கார வேண்டியதான். இந்த கிழவன் சொல்றத நம்பிக்கிட்டு சொத்தெல்லாம் உங்க பேர்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவன் நல்லா காக்கா படிக்கிறான். என்னடா மாமா சொல்ற? என்னத்த சொல்றது, படிங்க. இத படி. ஓ மை காட், இந்த சொத்துல ஒரு சல்லி காசு கூட உங்களுக்கு வராது. எல்லா சொத்தும் மாயா பேர்ல தான் இருக்கு. ஒரு சின்ன பங்கு கூட உங்க பேருக்கு அவர் எழுதி வைக்கல. அதுவும் இதெல்லாம் ஜெராக்ஸ் காப்பி. ஒரிஜினல் எங்க? அது சங்கர் கிட்ட பத்திரமா இருக்கு. அடடடடடடடா. எக்கோ ஆட்டோ சங்கரும் இவனும் சொத்தெல்லாம் மாயா கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்மள முச்சந்தில நிக்க வைக்க பாக்குறானுங்க. எல்லாம் ஒன்னாலதான்டா. என்ன வாழ்க்கை பூரா வேலைக்காரியோ இருக்க வச்சுட்டியடா. இதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன். அந்த பிச்சைக்காரிய பணக்காரி ஆக்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ இங்க வந்ததுனாலதான். எதுக்குடா இங்க வந்த? நான் எதுக்காக வந்தேன்னா அந்த பொண்ணை எப்படியாவது நல்லவளா மாத்தணுங்கிறதுக்காகத்தான். அவளை வளர்த்தது ஒரு நாகப்பாம்புன்றது அவளுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. நம்ம முதலாளியோட ஆசைப்படி அந்த சொத்து பத்திரத்தை அவள்கிட்ட கொடுக்கறதுக்காகத்தான் நான் அந்த ஊருக்கு வந்தேன். அப்போ மாயாவோட ரூபத்தை நான் பார்த்தேன். சொத்து பத்திரத்தை கொடுக்க இது சரியான நேரம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சொத்தெல்லாம் அந்த நேரத்தில் அவளுக்கு கிடைச்சிருந்தா அதெல்லாம் வீணா போயிருக்கும். இப்ப என்ன செய்யலான்ற ஒரே குழப்பத்தில் இருக்கும்போதுதான் நான் சங்கரை பார்த்தேன். சங்கர் மாயாவை அடக்கியதையும் நான் பார்த்தேன். மாயாவோட எல்லா உண்மைகளையும் நான் அவங்கிட்ட சொன்னேன். மாயாவை கட்டி போட்டிருந்த சங்கர் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தான். உங்களுக்கெல்லாம் புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் வாயால மாயாவுக்கு எந்த சொத்தும் இல்லைன்னு பொய் சொல்ல வச்சான். உன்னோட உண்மையான சொரூபம் தெரியறதுக்காகத்தான். தெரிஞ்சதுனால என்ன ஆயிட போகுது? என்ன இருந்தாலும் மாயா நான் வளர்த்த பொண்ணு. நான் கிழிக்கிற கோட்டாவை தாண்ட மாட்டா. பாத்துக்கிட்டே இரு. உன் கண்ணு முன்னாலேயே அவ சொத்து பூரா என் பேருக்கு எழுதி வைக்க போறா. அவனை செய்ய வைப்ப. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. அவ அப்பா அம்மாவை நீ கொலை பண்ணன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. உன் நிழல கூட அவ பார்க்க விரும்ப மாட்டான். எவ்வளவு பணம் வேணாலும் தர. என் புருஷ சொத்து எனக்கு வரணும். அதுக்கு என்ன செய்யணும் சொல்லு. அந்த மாயாவை தீர்த்து கட்டிடுங்க. உங்க புருஷனோட சொத்தெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். முதல்ல அவ கதையை முடிங்க. அது அவ்வளவு சுலபம் இல்லக்கா. மாயாக்கு பின்னாடி சங்கர் இருக்கான். அவன் பின்னாடி ஆட்டோக்கார கூட்டமே இருக்கு. வேண்டாங்க, ஐயோ வேண்டாங்க, ஐயோ வேண்டாங்க, விட்டுருங்க, ஐயோ வேண்டாம். ஹலோ, எல்லாரும் சென்னைக்கு போனோம். கிளம்புங்கடா, வாங்கடா. ஊருக்கு போக வேண்டிய நேரத்துல ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோமா. இந்த தடவை மட்டும் என்ன தடுக்காத. எனக்கு என்னமோ சங்கரை பார்க்கணும்னு தோணுதுமா. ஒரே ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேமா. இங்க ஆம்பளை யாராவது இருந்தா முன்னால வாங்கடா.